ஏப்ரல் மாத மோதலின் போது ஈரானில் ஒரு F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதன் பின்னணி குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. விமானி வெளியேறி அமெரிக்க சிறப்பு படையினரால் மீட்கப்பட்ட பிறகு வழங்கிய வாக்குமூலம் ஈரானின் ட்ரோன் திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை உளவுத்துறை வட்டாரங்களில் எழுப்பியுள்ளது என்று CNN செய்தி தெரிவிக்கிறது. இந்த சம்பவம் ஏப்ரல் 3 அன்று நடந்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் போரின் போது ஒரு அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதுவே முதல் முறை என குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அந்த விமானம் எவ்வாறு விழுந்தது என்பதற்கான தெளிவான விளக்கத்தை ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை வெளியிடவில்லை. விமானியையும் அவருடன் இருந்த ஆயுத அமைப்பு அதிகாரியையும் மீட்க அமெரிக்க கமாண்டோக்கள் ஈரானுக்குள் சிறப்பு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக அந்த விமானம் ஈரானின் மஜித் எனப்படும் அகச்சிவப்பு அடிப்படையிலான வான் பாதுகாப்பு அமைப்பு அல்லது தோலில் வைத்து ஏவப்படும் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்பட்டது. ஆனால் புதிய தகவல்கள் விமானி வானில் ஜெல்லிமீன் போன்ற ட்ரோன் கூட்டத்தை கண்டதாக கூறப்படுவதால் வேறொரு வகை தாக்குதல் சாத்தியம் குறித்தும் கவனம் திரும்பியுள்ளது. விமானியின் அறிக்கையை அறிந்ததாக கூறப்படும் அதிகாரிகள் வானில் பல ட்ரோன்கள் ஒன்றோடொன்று இணைந்த அமைப்பாக நகர்ந்து கன்னிவெடி புலம் போல தோன்றியதாகவும் தெரிவித்துள்ளனர். சிலர் இதை மதர்ஷிப் எனப்படும் மைய ட்ரோன் மற்றும் அதனுடன் இணைந்த சிறிய ட்ரோன்கள் கொண்ட வலைப்பின்னல் அமைப்பாக இருக்கலாம் என விளக்கியுள்ளனர். இந்த வகை அமைப்பில் ஒரு மைய ட்ரோன் கட்டளை மையமாக செயல்பட்டு மற்ற சிறிய ட்ரோன்களை ஒருங்கிணைத்து இயக்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. இத்தகைய தொழில்நுட்பம் ஒரே இயக்குபவர் மூலம் பல ட்ரோன்களை ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்த முடியும் என்பதால் பாரம்பரிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவாலாக இருக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் தாக்குதலின் போது சில ட்ரோன்கள் அழிக்கப்பட்ட மற்றவை தானாகவே செயல்பாட்டை தொடரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த வகை மேம்பட்ட ட்ரோன் கூட்ட தொழில்நுட்பம் இதுவரை சீனா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டுமே இருப்பதாக பரவலாக நம்பப்பட்ட நிலையில் ஈரானும் இதனை உருவாக்கி இருக்கலாம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் விமானியின் வாக்கம் மூலம் மூளையதிர்ச்சி காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் அந்த தகவல்களை எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டும் என உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுவரை ஈரான் இதுகுறித்து நேரடி விளக்கம் எதையும் வழங்கவில்லை. சம்பவத்துக்கு பிறகு புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக மட்டும் தெரிவித்துள்ளது. இதனால் விமானி உண்மையில் கண்டது ட்ரோன் கூட்டமா அல்லது பாரம்பரிய ஆயுத தாக்குதலா என்பது குறித்து இன்னும் தெளிவான முடிவு எட்டப்படாமல் உள்ளது.